யார் இந்த மைத்தி? இது நிஜமாகவே ஒரு ஏலியன் தானா, இல்லை யாராவது நம்மளை ஏமாத்துறாங்களா? இதுக்கு பின்னால ஒரு மனிதன் மட்டும்தானா, இல்லை ஒரு டீமே இருக்கா? இது சாத்தான் சேவகரா, மற்றவங்கள பலி கொடுக்கிற துர்மந்திரவாதிகளா? யார் இவங்க? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிற இந்த விஷயத்தோட முழு விவரம் இதோ இந்த வீடியோவில் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க லைக்கும் சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அருணாச்சல் பிரதேசில 0 தாழ்வரையில் ஹோட்டல் ரூமில் 3 மலையாளிங்க இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 2 பேரு கணவன் மனைவி, நவீன் தாமஸ் மற்றும் மனைவி தேவி, அப்புறம் இவரோட ஒரு ஃப்ரெண்டான ஆர்யா. இதில் நவீன் தான் 2 பேரையும் பிளேடு வச்சு அவரோட நரம்ப கட் பண்ணி சாகடிச்சது. அப்புறம் நவீன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலாக பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். டெக்னாலஜி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆன இந்த காலத்துல சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன குழந்தை கூட கூகுளில் சர்ச் பண்ணா இதை பத்தி தெரியலாம். ஆனா அது ஒன்றும் பண்ணாம இந்த இறந்தவர் நவீன் தாமஸோட லேப்டாப்பில் ஒரு PDF டாக்குமெண்ட் கிடைச்சது. இந்த PDF எங்க இருந்து கிடைச்சது? இது டார்க் வெப்பில் இருந்தா? டார்க் வெப்பில் இருந்த சென்ட் பண்ணப்பட்ட PDF இது? யார் இந்த மைத்தி? ஏன்னா இந்த 2 வருஷமா தான் இந்த நவீன் தாமஸுக்கு புனர்ஜென்மத்தை பத்தியான விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வர தொடங்கியதா? இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா. 2016 இந்த நவீன் தாமஸ் இந்த மைத்தி என்று சொல்ற குரூப்புக்கு இவருக்கு டொனேஷன் கொடுத்திருக்காரு பேபால்ல இருந்து. இதை பத்தி கூகுளில் சர்ச் பண்ணா இவரோட வெப்சைட்டில் டொனேட் செக்ஷனில் டொனேஷன் கொடுத்த ஆளுங்களோட பேரும் டீடைல்ஸும் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2019லும் 2020லும் நவீன் தாமஸ் இவரோட ஃபாரம் பேஜில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் கூட இந்த மைத்தி குரூப் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதெல்லாம் இந்த PDFல் பப்ளிஷ் கூட பண்ணிருக்காங்க. இங்க நியூஸில் எல்லாம் சொல்றது நவீன் தாமஸ் 2 வருஷம் முன்னாடி தான் இந்த புனர்ஜென்மத்தில் நம்ப தொடங்கியது என்று. ஆனா இல்ல. ஏன்னா 2016 இந்த வெப்சைட்டுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வருஷம் முன்னாடி இதை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாரு? மீடியாவில் சொல்றது ஆர்யாவோட லேப்டாப்பில் இருந்து PDF கண்டுபிடிச்சாங்க என்று. 484 பேஜ் உள்ள மைத்திய பத்தியான PDF. அந்த PDF தான் இது. இந்த மைத்தி என்று சொல்ற ஆள் இல்லைன்னா ஒரு டீம். ஏன்னா இதில் எவ்வளவு பேர் இருக்காங்க என்று நமக்கு தெரியாது. இவர் ஆன்லைனில் நிரந்தரமாக ஆக்டிவா இருக்காங்க. இவருக்கு ஒரு டெடிகேட்டட் யூடியூப் சேனல் கூட இருக்கு. அந்த சேனலில் 249 வீடியோ அப்லோட் கூட பண்ணியிருக்காங்க. அதில் 35,000 சப்ஸ்கிரைபர் கூட இருக்காங்க. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது 2006. 2007 தான் இவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணது. அதாவது இந்த வெப்சைட்ல உள்ள ஃபாரமில் கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு இந்த வீடியோ முகாந்தரமா ஆர்டிபிஷியல் வாய்ஸ் வச்சு ஆன்சர் கொடுப்பாங்க. இந்த பதில்கள் தான் ஆர்யாவோட PDFலும் உள்ளது. அதில் தான் 2019 ஜனவரியிலும் 2020 மேலும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபாரமில் நவீன் தாமஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. என்ன நடந்துச்சு? யாரெல்லாம் இதுக்குள்ள இருக்காங்க? இதில் உள்ளது 3 பேரு தான். கோட்டயத்திலிருந்து நவீன் தாமஸ், வயசு 40. நெக்ஸ்ட் அவரோட மனைவி ட்ரிவாண்ட்ரத்திலிருந்து வயசு 40. மூன்றாவது இவரோட ஃப்ரெண்டு, அவங்களும் ட்ரிவாண்ட்ரத்திலிருந்து வயசு 27. இந்த நவீன் தாமஸ் தேவி கல்யாணம் பண்றது 17 வருஷத்துக்கு முன்னாடி தான். தேவி வேற மதத்தில் சேர்ந்தவங்க. கல்யாணத்துக்காக மதம் மாறினாங்க. இவருக்கு பசங்க வேண்டாம் என்றுதான் இவரோட முடிவா இருந்தது. இவர் 2 பேரும் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ். ஆனா இவர் 2 பேருக்கும் இந்த ஒரு ப்ரொஃபஷன் மேல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. வேற மார்க்கத்துல வருமானம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்காக கேக் பண்றது, ஃபார்ம் வைக்கிறது, ட்ரேடிங், பிஸ்னஸ் அப்படி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஃபைனான்சியலி ரொம்ப டைட் ஆகுறாங்க. அப்போ மனைவியான தேவி ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஜெர்மன் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. அங்க இருக்கும்போது தான் ஆர்யாவை மீட் பண்ணது. ஆர்யா அதே ஸ்கூலில் பிரெஞ்சு டீச்சரா இருந்தாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அது வழி நவீன் கூடவும் அறிமுகமாகறாங்க. 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறமா தேவி அந்த ஸ்கூலில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. கொரோனா டைமில் தான் தேவி ரிசைன் பண்ணது. ஆனாலும் இவர் மூவர் மத்தியில் கனெக்ஷன் இருந்துச்சு. கனெக்ஷன்னா கால் மற்றும் இமெயில் முகாந்திரமாக தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மைத்தி என்ற கேரக்டர் மேல நவீன் தாமஸ் அடிமைப்பட்டிருக்காரு. சோ அது இவர் மனைவியையும் இதை பத்தி சொல்லி பிரெயின் வாஷ் பண்றாரு. அதே மாதிரி இவர் 2 பேரும் சேர்ந்து ஆர்யாவை கூட பிரெயின் வாஷ் பண்றாங்க இதில் சேர. சொல்ல போனா இவர் 3 பேரும் இப்போ ஒரு இமேஜினரி வேர்ல்டில் இருக்காங்க. அவரோட மென்டல் ஸ்டேட்டே டோட்டலி மாறி இருக்கும். நமக்கு தெரியும் இந்த நரபலி கொடுக்கறவங்க எல்லாம் நார்மல் மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. அவர் வேற ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருப்பாங்க. அதே மாதிரியான மென்டல் ஸ்டேட்டில் தான் இவர் 3 பேரும் போனது. அப்படி இருக்கும்போது தான் மார்ச் 27ஆம் தேதி ஆர்யா மிஸ்ஸிங் என்று சொல்லிட்டு ஆர்யாவோட ரிலேட்டிவ்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடுத்த மாசம் அதாவது மே 7க்கு ஆர்யாவோட கல்யாணம் இருந்துச்சுங்க. அப்படி இருக்கும்போது தான் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ தெரிஞ்சது ஆர்யாவோட போனில் இருந்து நிறைய கால்ஸ் போனது இந்த தேவிக்கும் மற்றும் இந்த நவீனுக்கும் தான்.
அப்படிதான் போலீஸ் நவீன் மற்றும் தேவியோட ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவரோட ரிலேட்டிவ் சொன்னது அவர் எங்கேயோ பிக்னிக் போயிருக்காங்க, எங்க போனாங்க என்று தெரியாதுன்னு. இவங்க குவாஹாட்டிக்கு போயிருந்தாங்க. இந்த 3 பேருக்கான ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது நவீன் தான். சாதாரணமாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா ஆன்லைன் வழி தான் புக் பண்ணுவோம். ஆனா நவீன் டிராவல் ஏஜென்சி போய் தான் புக் பண்ணது. அதுக்கான ஃபேர் கூட கேஷாக தான் பே பண்ணாரு. அவர் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அவாய்ட் பண்றாரு, ஏன்னா ஒரு டீட்டெயில்ஸ் யாருக்குமே கிடைக்காம இருக்கிறதுக்காக. அருணாச்சல் பிரதேஷில் உள்ளதுதான் 0 தாழ்வரை, ஹனிமூன் வேலி என்று கூட சொல்லலாம். நல்ல கிளைமேட்டா இருக்கும், நிறைய ரிசார்ட் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் தான் அது. அங்கதான் இவர் ரூம் எடுக்கிறாரு. அங்க ரூம் எடுத்தப்ப கூட நவீன் தன்னோட ஐடி கார்டு மட்டுமே சப்மிட் பண்ணாரு. ஆக்சுவலி எல்லாரோட ஐடி கார்டு செக் பண்ணும். மேபி இவர் ஏதாவது போய் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்களோ என்னவோ தெரியல. நவீனோட ஐடி கார்டு மட்டும் தான் ஹோட்டலில் கொடுத்தது. 3 நாளைக்கு வெளியே போறது அந்த ஹோட்டலில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ரூம்ல தான் இருந்தது. செக் அவுட் டேட் ஆனதுக்கு அப்புறம் ஹோட்டல் ஸ்டாஃப் ரூமுக்குள்ள போயிருக்காங்க. ரூம்ல ஏதாவது கிரைம் நடந்தா ரூம் உள்ள இருந்து தான் சாத்திருப்பாங்க. ஆனா இங்க ரூம் மூடக்கூட இல்லை, ஜஸ்ட் கதவு சாத்தப்பட்டிருந்துச்சு, லாக் ஒன்றும் பண்ணல. அப்போ உள்ள போய் பார்த்தப்போ அங்க பார்த்தது 3 பேரும் ரத்தத்தில் குளிச்சிருந்தாங்க. 3 பேரும் இறந்திருந்தாங்க. இறந்து ரொம்பவே நேரம் ஆனது போலயே இருந்துச்சு. ஆர்யாவோட கழுத்தில் தான் கட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது போல தேவியோடதும் நவீனோடதும் கை நரம்பு கட் பண்ண நிலையில இருந்துச்சு. போலீஸ் கண்டுபிடிச்சது என்னன்னா, நவீன் 2 பேரையும் கொன்னுட்டு அவர் தன்னோட கையை அறுத்துட்டு சூசைட் பண்ணாங்க. இந்த கிரைம் நடத்த யூஸ் பண்ண பிளேட் அந்த ரூமில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ரத்தம் கிளாட் ஆகாம இருக்கிற மருந்தும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம கை கட்டாச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பிளட் அங்க கிளாட் ஆகும், அப்படிதான் அது ஹீல் ஆகும் இல்லையா? ஆனா இங்க அவர் பிளட் கிளாட் ஆகாம இருக்கிற மருந்தை எடுத்துட்டு தான் கட் பண்ணது. அப்படின்னா ரத்தம் போயிட்டே இருக்கும், நிக்காது. மனுஷன் உடம்புல ரத்தம் முழுசாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உயிர் பொழைக்கவே முடியாது. அது போலவே போனும் லேப்டாப்பும் கண்டுபிடிச்சாங்க. இதுல சூசைட் அட்டெம்ப்ட் தான் நடந்திருக்குன்னு கிளியர் ஆச்சு. இவர் எதுக்கு இப்படி பண்ணாங்க, என்ன மோட்டிவ்னால இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், மூட நம்பிக்கை காரணமாக நிறைய பலி இப்பவும் நடக்குது. நரபலி கொடுத்தா நிறைய சக்தி வரும், நிறைய சொத்து வந்து சேரும், அந்த மாதிரியான நிறைய மூட நம்பிக்கைகள். இவர் எப்படி இதுக்குள்ள வந்தது என்று பார்த்தா, இந்த பிடிஎஃப் பார்த்தாலே இதுல ஆண்ட்ரோமெடா என்ற கேலக்சி இருக்கும். நம்ம கேலக்சி வந்து மில்கிவே. மில்கிவேயிலிருந்து 25 லட்சம் ஒளி ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி உள்ளது. அந்த கேலக்சியில் உள்ள ஒரு கிரகத்தில் ஒரு அந்நிய கிரக ஜீவி உள்ளதென்றும் அதோட பேர் தான் மைத்தி என்று தான் இந்த பிடிஎஃபில் சொல்லப்படுறது. இந்த 484 பேஜ் உள்ள பிடிஎஃபில் நிறைய விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஆள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 25 லட்சம் ஒளி ஆண்டு வேண்டும் அந்த கேலக்சியில இருந்து மில்கிவே கேலக்சியில வர்றதுக்காகவே. அப்போ இவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்படி வந்தீங்க என்று ஒரு ஆள் கேட்டாரு. அப்போ இவர் கிட்ட இருந்து அந்த பதில் என்னன்னா, சாதாரணமாக நாம் எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல பார்த்திருப்போம் வேர்ம் ஹோலை பத்தி. அதாவது 2 யூனிவர்ஸ் ரொம்ப தூரம் இருக்கும், ஆனா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குமா, டைம் டிராவல் மாதிரி. ஸோ அந்த ஷார்ட்கட்ல டிராவல் பண்ணி தான் இவர் வந்ததாமா. அந்த ஃபாரம்ல எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஊரில் எப்படி வாழறாங்க, அங்கெல்லாம் ரீப்ரொடக்ஷன் எப்படியெல்லாம் நடக்குது, அப்புறம் நமக்கு டைனோசர் வம்சநாசம் வந்தது என்று தெரியும். ஆனா இந்த பிடிஎஃபில் என்ன சொல்றாங்கன்னா, வம்சநாசம் வரல, அந்த டைனோசர் இவரோட கிரகத்துக்கு கொண்டு போனதாமா. ஏன்னா பூமியில் உள்ள பல வகைகள் உள்ள ஜீவிகளுக்கு சர்வை பண்ண முடியாம வந்தா நாம அவரை அங்க கொண்டு போயிடுவோம். அது போலவே மனுஷனை நாம தான் இங்க கொண்டு வந்தது. அதாவது நமக்கு வர சின்ன சின்ன டவுட் கூட இந்த பிடிஎஃபில் நம்புற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் முதலாளிங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் ஏலியன்ஸ் தான். இப்பவும் பூமியில் நிரூபிக்கப்படாத நிறைய விஷயங்கள் இடங்கள் உள்ளது. இதெல்லாம் நாம தான் இங்க வச்சுட்டு போனது என்று இந்த வெப்சைட்டில் சொல்றாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தை பத்தியும் இந்த பிடிஎஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே நவீன் தாமஸ் பார்ட்டிசிபேட் கூட பண்ணியிருக்காங்க. யூடியூப் ஸ்டார்ட் ஆனா அடுத்த வருஷத்திலேயே வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கண்டினியூஸாக ஆக்டிவாக கூட இருக்காங்க. இவருக்கு கரெக்டான ஒரு மோட்டிவ் இருக்கணும். நம்மளில் நிறைய பேர் மதங்களில் நம்புவோம், மதபரமான ஆச்சாரங்களையும் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரியான துராச்சாரங்களை சாத்தான் செய்வங்களோ வீழக்கூடாது. அப்படி வீழ்ந்தா நம்ம மனசு கூட அதுக்கு அடிமையாயிடும். நம்ம மனசு நம்ம கையில் இருக்காது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திரும்பி வர ரொம்பவே கஷ்டம் ஆயிடும். இந்த நவீன் தாமஸ் கேஸ் கூட அப்படிதான். அந்த ஆள் என்ன வேணாலும் வெப்சைட்டில் பார்க்கட்டும், ஆனா அதுக்காக 2 பேரையும் கொல்லுறதுன்னா அதுதான் நம்ம உலகத்துல பிரச்சனைகளை உருவாக்குது. இந்த வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.